அடடடடா, இது வல்லவா அப்டேட்டு. இந்த அப்டேட்டை கேட்கும் பொழுது அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்குது. செம வைபிங்காக இருக்குது. என்னதான் இந்த வாரம் பிரவீன் அவர்களுடைய அன்ஃபேரான எவிக்ஷன் நமக்கு வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் சீரியஸாகவே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த ஷோக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவர் எடுத்தது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்னும் 2-3 வாரங்கள் அவர் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியல. அதை நம்ம பேசுவோம் பின்னாடி. அதை தாண்டி இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோடில் ஏகப்பட்ட தரமான அப்டேட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாகவே கிடைச்சிருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மட்டும்தாங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர். கண்டென்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்க. இந்த ஷோக்கு பயங்கரமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க என்ன கேப் மாதிரித்தனம் பண்ணாலும் சரி, என்ன முல்லை மாதிரித்தனம் பண்ணாலும் சரி, அவங்கள நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன், என்னடா இவங்களை இந்த மாதிரி நார்மலைஸ் பண்ணுறாங்களே, ப்ரொமோட் பண்ணுறாங்களே, ஒருவேளை சேனல் வந்து கப்பை தூக்கி திவாகர் கையிலையோ இல்லை பார்வதி கையிலையோ கொடுத்துருவாங்களோ. அப்படி ஒருவேளை சேனல் ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா திவாகர் கிட்ட கொடுக்கறத விட பார்வதி கிட்ட கொடுக்கறது பெட்டர் அப்படின்னு நினச்சி சில இடங்களில் பார்வதிக்கு நானும் சப்போர்ட்டிவாக பேசினேன். ஆனால் அப்போ கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். இப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து இந்த ஆட்டத்தின் போக்கையே மாற்றிட்டாங்க. பார்வதி திவாகர் அப்படின்னு போய்கிட்டு இருந்த இந்த ஷோ பிரசின், சாண்ட்ரா, திவ்யா அப்படின்னு போக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான மிகப்பெரிய சான்றாக இன்னைக்கு சனிக்கிழமை எபிசோட் அமைஞ்சிருக்கிறதாக நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆனால் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும், இது ரூமராக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த அப்டேட்டில் நமக்கு கிடைச்ச விஷயங்களை பற்றி பார்ப்போம். அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க், அதை தாண்டி வைல்ட் கார்டுடைய என்ட்ரி, அவங்க சொன்ன விஷயங்கள், அதுக்காக அவங்க எடுத்த ஸ்டாண்டாக இருக்கட்டும், இந்த வாரத்தில் வந்த முதல் தலையாக திவ்யா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக இருக்கட்டும், பார்வதியை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண விதமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து திவ்யா அவர்கள் அவங்க பங்குக்கு செஞ்சாங்க. சாண்ட்ரா வந்து அவங்க ஒரு ஓஜி பிளேயர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்குக்காக நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த வீட்டையும் எதிர்த்து பார்வதிக்கெலாம் லிட்டரலாக சாண்ட்ரா பார்க்கும்போது பயம். என்னடா இது, சாண்ட்ரா திவ்யா 2 பேரை பார்த்தாலே பயம். ஏன்னா இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் பார்வதி தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருப்பாங்க, நானே யாரையுமே பேச விட மாட்டேன், இவங்க எனக்கு மேலே இருக்கிறாங்க, 5xல போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திவ்யாவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்வதிக்கு பயம் வந்துருச்சு, நம்மளை காட்டியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களே, நம்மளை விட அதிகமான ஒரு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயம் பார்வதிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் தன்னை வந்து ஒரு நல்ல பெண்ணாக, நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக தன்னை இந்த வாரம் காட்டிக்கிட்டாங்க பார்வதி. அடுத்த வாரம் இந்த புலி வந்து பாயும். அது அப்போ இவங்க என்ன எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வாரம் முடியுதா, என்ன பண்ண போகிறாங்க வீக்கெண்டில்? ஏன்னா திவ்யா வரும்போதே சொன்னாங்களே, இப்படி வந்து கத்தக்கூடாது, டிக்னிட்டி டெக்கோரம்னு பேசினாங்களே, பிரவீன், சாண்ட்ரா 2 பேரும் வந்து டீமாக விளையாடுறாங்க, இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சாங்க. அதில் சில விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிறோம். இப்போ திவ்யா வந்து கத்துறதுல உண்மை தான், அவங்க வந்து கொஞ்சம் பாஸியாக நடந்துக்கிறது உண்மை தான். ஆனால் அப்படி நடந்துக்கிறதுக்கான ரீசனும் ஒன்று இருக்குது, அவங்க சைடில் அதை சொல்கிறாங்க. அதுவும் வேல்யூவான ஒரு ரீசன் தான். போய் செல்லம் கண்ணு புஜ்ஜி நான் சொல்கிறத கேள்றானா இவனுங்க கேட்க மாட்டானுங்க, கொஞ்சம் அதட்டி தான் சொல்ல வேண்டி இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் இருக்கட்டும்ங்க. சரி, மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? பார்வதி பார்வதி பார்வதி, வாட்டர்மெலன் 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 இப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க வீக்கெண்ட் ஆனால் வாட்டர்மெலனுக்கு அப்படி ஒரு கிளாப்ஸ், எதுக்குடா கிளாப் பண்ணுறானுங்கன்னே தெரியாது, அப்படி கிளாப் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வதிக்கு கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இது அத்தனையும் மாற்றி இந்த வாரம் பிரஜின், சாண்ட்ரா மற்றும் திவ்யா இந்த 3 பேருக்கும் பயங்கரமான கிளாப்ஸ் அங்கே வந்ததாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த கிளாப்பை பார்த்து பார்வதி மூஞ்சி செத்து போச்சான். ஆக்சுவலாக அவங்களாம் என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா, இது சீக்ரெட் டாஸ்க்குன்னு அவங்களுக்கு தெரியாது, வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியாது, சபரியை தவிர்த்து. சபரிக்கும் கிளாப்ஸ் வந்திருக்கு, சபரியை தவிர்த்து யாருக்கும் தெரியாது. சபரி கூட 100% அவருக்கு தெரில. அவர் வந்து ஆனால் யோசிக்கிறாரு, மேபி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். ஸோ இந்த சீக்ரெட் டாஸ்க்கை விஜய் சேதுபதி குறும்படம் போட்டு எல்லாருக்கும் காட்டியிருக்கார்.
என்ன நடந்துச்சு, எதனால் எல்லாரும் வந்து மேபி சாண்ட்ராவை பற்றின கம்ப்ளைண்ட்ஸை வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் குறும்படத்தோடு அவங்களுடைய விளையாட்டை நம்ம சேதுபதி அவர்கள் போட்டு காட்டினதாக சொல்லப்படுது. இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே மூஞ்சில் ஈயாடாமல் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சபரி மட்டும் ஆல்ரெடி அவர் கண்டுபிடிச்சதுனால சபரி வந்து நான் தான் சொன்னேன்ல அப்படின்ற ஒரு ஃபார்முக்கு அவர் வந்திருக்கார். ஸோ இது மிகப்பெரிய வளர்ச்சி சாண்ட்ராவுக்கு. அவ்வளோ கிளாப்ஸ் அண்ட் ஈவன் கிளாப்ஸ் ஃபார் திவ்யாவுக்கும் வந்திருக்கு, பிரஜின் அவர்களுக்கும் வந்திருக்கு. இந்த 3 பேருக்கும் கிளாப் வரும்போது இன்னொரு பொம்மை ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே, நம்ம அமித் பார்கவ் எதுக்குடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய. இப்போ போய் பார்வதி கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் என்னை பெஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லலை, திவாகர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்த நோக்கத்தையே மறந்துட்டு, அப்படி வந்த நோக்கத்தையே மறந்துட்டு அழுவுறாரு. லிட்டரலாக அவர் அழுவுறாரு, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் இப்போ எப்படி என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு, இது எல்லாமே பயங்கரம். அண்ட் இதை தாண்டி இன்னும் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு. பயங்கரமான ரோஸ்ட் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நன் அதர் தென் வியானா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு, அரோரா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அரோராலாம் அழுவுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்களாம். ஸோ இன்றைக்கி ஒரு எவிக்ஷன், நாளைக்கு ஒரு எவிக்ஷன். முதல் எவிக்ஷனாக துஷார் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்களா பிரவீனான்னு தெரில, ஆனால் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று தான் அனுப்புகிறாங்க. இந்த 2 பேர் தான் எவிக்ஷன். ஸோ ஏகப்பட்ட அப்ளாஸ் வந்து ஆடியன்ஸ் சைடில் இருந்து திவ்யாவுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த அப்ளாஸ்க்கு அவங்க தகுதியானவர்கள் தானான்னு கேட்டால், என்ன கேட்டால் 100% தகுதியானவர்கள் தான். இந்த வாரத்தில் கேம் சேஞ்ச் ஆச்சா இல்லையா, பார்வதி திவாகர் அப்படி இருந்தால் அந்த ஒரு ஷோ மாறுச்சா இல்லையா, வைல்ட் கார்ட் அவங்களுடைய டைரக்ஷனுக்கு அந்த ஷோ போச்சா இல்லையா, பிரஜன் அவர்கள் அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், பார்வதியால் பேசவே முடியல. யாராக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பிரஜன் கிட்ட வாயவே திறக்க முடியல, சாண்ட்ரா கிட்ட வாயவே திறக்க முடியல. திவ்யா கிட்ட மட்டும்தான் அவங்களோட வாய் பேசிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா இன்னும் ஃபுல் ஃபார்முக்கு வரல. திவ்யா கிட்ட சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, அது எல்லாமே விஜய் சேதுபதி அவர்கள் கரெக்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நான் வீக்கெண்டில் நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் மேலேயும் கருத்து இருக்குது, நான் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது கண்டிப்பாக திவ்யாவுக்கும் ரோஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் அவங்களே மீறி இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபால்ஸான அலிகேஷனை திவ்யா மேலே வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்க விக்கல்ஸை பாடி ஷேமிங்லாம் பண்ணலை, ஏன்னா உடம்பு ஆடுது அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க, பாடி ஆடுதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். இப்போ பாடி ஆடுதுன்னா குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் பாடி ஆடுமான்னு கேட்டால் கிடையாது, எல்லாருக்கும். இப்போ கொல்லியாக இருக்கிறவங்களுக்கு பாடி ஆடாதா? ஸோ விக்கல்ஸ் வந்து நம்மளை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அப்படி திருப்பி விட்டார். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு பேசு பொருளாக மாறும். ஆனால் எதுவாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு செம்ம கிளாப்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் மட்டும் திவ்யா வந்து தலைவர் போட்டியில் ஜெயிச்சு மீண்டும் தலைவராக மாறிட்டாங்க அப்படின்னா அவங்கள யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது வந்து நல்ல ஒரு விஷயந்தான். ஏன்னா அங்கே இருக்க மற்றவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாறும். இன்றைக்கி கூட பாருங்களேன், திவாகர் வந்து காலையில் அவ்வளோ பேச்சு பேசிட்டு திவாகருக்காகத்தான் வியானா வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அதே சாண்ட்ரா கூட பிரஜன் கூட போய் நின்றுக்கிட்டு திவ்யாவை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான் வாட்டர் மெலன். அவன் அவ்வளவுதான். வியானாவுக்கு இனிமேல் வந்து அங்கே வேலையே கிடையாது. இன்னும் அவங்களுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு, வியானாவுடைய டவுன்ஃபால் ஆரம்பிச்சிருச்சு, பார்வதியினுடைய டவுன்ஃபாலும் ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் தான். ஸோ விளையாட்டு எந்த போக்கில் எப்போ மாறும் தெரியாது. ஆனால் போன வாரம் மாதிரி இந்த வாரமும் வீக்கெண்ட் எபிசோட் தரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கான இந்த ஹெவியான அப்ளாஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வந்து நம்ம ஷோ பார்க்கும்போது தான் தெரியும். நடந்தால் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த கன்னிங் கேம் அடங்கணும், பார்வதியுடைய கேம் அடங்கணும். இந்த சீசன் டாக்ஸிக்காக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஹெல்த்தியான கேமாக மாறணும் அப்படின்னா போட்டி வரணும், பொறாமை வரக்கூடாது. நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. எனக்கு அவங்க போட்டியாக இருக்காங்க, அவங்கள நான் முந்தணும், அப்படி போங்க, போட்டி போடுங்க, சண்டை போடுங்க, பொறாமையில் பேசக்கூடாது, வன்மத்தில் பேசக்கூடாது. ஹெல்த்தியான ஃபைட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக கேம் விளையாடுங்க. கண்டிப்பாக இந்த சீசனே நல்ல பேரை வாங்கும். ஓகேவா? அடுத்தவங்களை யூஸ் பண்ணி விளையாடுறது, அடுத்தவங்க எமோஷன்ஸை வச்சு விளையாடுறது, அந்த மாதிரியான ஆட்களை நம்ம சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையாக கேம் ஆடுறவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ சாண்ட்ரா அவர்கள்லாம் உண்மையான கேமர்,
அவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்காங்க அவங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்களை பாராட்டி பழகுங்க. ஸோ இவ்வளோதாங்க. சனிக்கிழமை தெறிக்கி தான், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.